எல்லாருக்கும் வணக்கம். நாம யங்கா ஃபிட்டா இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டோம் இல்லையா? ஆனா நம்மளோட நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்க இதுதான் சரியான நேரம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்மள மாதிரி இளம் இந்தியர்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பாலிசி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பாலிசில என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்ட்ஸ் போயிடலாம். முதல்ல இது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ், பிளான்ஸ் இருக்கு, முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன, டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி வாங்குறது, கடைசியா சில முக்கியமான அட்வைஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லார் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். நாம நல்லா தானே இருக்கோம், எதுக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா, கம்மியான பிரீமியத்துல அதிகமான கவரேஜ் எடுக்கவும், அந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும், அதையெல்லாம் ஈஸியா கடந்து போகவும் இதுதான் சரியான நேரம். அது எப்படின்னு நாம உள்ள போக போக உங்களுக்கு புரியும். ஓகே, முதல்ல இந்த யுவா பாரத் பாலிசினா என்ன, இது யாருக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம். சோ இது ஏதோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பொதுவான ஹெல்த் பாலிசி கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா 18ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மற்றும் அவங்க குடும்பத்தோட தேவைகளை மனசுல வச்சு இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்லயே ஒரு நல்ல நிதி பாதுகாப்பு கொடுக்கறது தான் இதோட நோக்கம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். நீங்க தனியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க துணைவர், குழந்தைங்கன்னு ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரே பாலிசில 6 பேர் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். இப்பதான் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இளம் தம்பதிகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பாலிசில நமக்கு உண்மையிலே என்னதான் கிடைக்கும்? நம்ம பட்ஜெட்டுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி இதுல 3 விதமான பிளான்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, 3 பிளானுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். பேஸ் பிளான் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா நீங்க கோல்டு இல்லனா பிளாட்டினம் போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிரைவேட் ரூம் வசதி, அப்புறம் பிளாட்டினம்ல மகப்பேறு செலவுகளுக்கான கவரேஜ்னு கூடுதல் சலுகைகள் கிடைக்குது. உங்க தேவைக்கேற்ப நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். 1 கோடி ரூபாய்? ஆமா, 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ். இன்னைக்கு மருத்துவ செலவுகள் எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டே போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கவரேஜ் இருக்கிறது நம்ம சேமிப்பை கரையாம பாத்துக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் மாதிரி தான். நீங்க பேஸ், கோல்ட், பிளாட்டினம்னு எந்த பிளான் எடுத்தாலும் சரி, சில முக்கியமான பெனிஃபிட்ஸ் எல்லாத்துலயுமே உண்டு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியும் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் ஆகிற செலவுகள், அப்புறம் டே கேர் சிகிச்சைகள் இதெல்லாமே கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த வருஷமும் கிளைம் பண்ணலைன்னா உங்க கவரேஜ் தொகையை போனஸா ஏத்திட்டே இருப்பாங்க. சூப்பர் இல்ல? ஓகே, எந்த ஹெல்த் பாலிசி எடுத்தாலும் நாம சில கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ். அப்படின்னா என்னன்னா, பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே எல்லா நோய்களுக்கும் கவரேஜ் கிடைக்காது. இத பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே ஆக்சிடென்ட் கவர் ஆயிடும். ஆனா மத்த சாதாரண நோய்களுக்கு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்தா அதுக்கு 24 மாசம், அதாவது 2 வருஷம் கழிச்சு தான் கவரேஜ் கிடைக்கும். பிளாட்டினம் பிளான்ல இருக்கிற மெட்டர்னிட்டி பெனிஃபிட்க்கு 36 மாசம் வெயிட் பண்ணணும். சோ எவ்வளோ சீக்கிரம் பாலிசி எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிரும். அடுத்தது கோபேமெண்ட். இது ஒண்ணும் இல்ல, மருத்துவமனை பில்ல ஒரு சின்ன சதவீதத்தை நாமளும் ஷேர் பண்ணிக்கிறது. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்கு அப்புறம் பாலிசியை ரினியூ பண்ணும்போது பில்ல 10% நாம பே பண்ற மாதிரி இருக்கும். இது பிரீமியத்தை ரொம்ப அதிகமாகாம பாத்துக்க உதவும். சரி, இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுக்கு வருவோம். எப்படி நம்ம பிரீமியத்தை குறைக்கலாம், அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அப்புறம் இந்த பாலிசியை வாங்குறது எவ்வளோ ஈஸின்னு பார்க்கலாம். பாருங்க இங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னு. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு டிஸ்கவுண்ட், ஆன்லைன்ல வாங்கினா ஒரு டிஸ்கவுண்ட், உங்க குடும்பத்தோட மொத்தமா எடுக்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட். இதெல்லாம் பார்க்கும்போது ஆரோக்கியமா இருக்கிறதும் டிஜிட்டலா இருக்கிறதுமே நமக்கு பணத்தை மிச்சப்படுத்தி தருது இல்லையா? இந்த பாலிசியை வாங்குறது ரொம்பவே சிம்பிள். அவங்களோட வெப்சைட்டுக்கு போங்க, யுவா பாரத் பாலிசியை செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிற பிளானை சூஸ் பண்ணுங்க, டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க, ஆன்லைன்ல பே பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க பாலிசி டாக்குமெண்ட் உடனே உங்க இமெயிலுக்கு வந்துடும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க பாலிசி எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அது தேவைப்படும் போது கரெக்டா கை கொடுக்கணும். அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். இதுதான் எல்லாத்த விடவும் முக்கியமான பாயிண்ட். பாலிசிக்கு அப்ளை பண்ணும்போது உங்க உடல்நிலை பத்தி ஒரு சின்ன விஷயத்த கூட மறைக்காதீங்க. எல்லாத்தையும் உண்மையா சொல்லிட்டீங்கன்னா கிளைம் அப்போ எந்த சிக்கலும் இல்லாம உங்களுக்கு சேர வேண்டிய பணம் கரெக்டா வந்து சேரும். சரி, முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனல் செக்லிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாலிசி டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களை கரெக்டா சொல்லுங்க, வெயிட்டிங் பீரியட்ஸை புரிஞ்சுக்கோங்க, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காம டைம்க்கு ரினியூ பண்ணிடுங்க. சோ இந்த கேள்வியோட இந்த விவரணையை நான் முடிக்கிறேன். உங்களுடைய நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க தயாரா?
இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த ஒரு சின்ன ஸ்டெப் நாளைக்கு வரப்போற பெரிய மருத்துவ செலவுகள்ல இருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய கவசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க.